வச்சு அந்த பாட்டில கூட நான் பார்க்கல. அப்படியே முகத்துல அடிச்சிட்டாரு. எனக்கு பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஐயோ அம்மா என்ன விடுங்களேன், என்ன காப்பாத்துங்களேன்னு திரும்பி ஓடி வர ஓடுறவளை மறுபடியும் முடிய பிடிச்சி இழுத்து, இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு தானே நீ வேலைக்கு போற, இந்த முகம் இருக்கிறதுனால தானே நீ என்ன வேணான்னு சொல்ற, அந்த முகமே இருக்காது உனக்கு, இதை வச்சுக்கிட்டு எப்படி நீ வெளியே போறன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப முகத்துல ஊத்திட்டாரு. வணக்கம், என் பேர் சனா ஃபாத்திமா. நான் பல்லாவரத்தில் இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு என் கணவர் என் மேலே ஆசிட் அடிச்சிட்டாரு. ஆசிட் அடிச்சு 2 கண்ணு பார்வையுமே போயிடுச்சு. இப்போ எனக்கு இங்கே தான் 3 நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. 6 வருஷமும் ஒரே பிரச்சனை, தொல்லை. அவருக்கு நிறைய கெட்ட பழக்கங்க இருக்கு. குடிப்பாரு, தம் அடிப்பாரு, அது வாயில அது என்னமோ பண்ணுவாங்க. நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கு. என்னையும் என் குழந்தையும் சரியாவே பார்த்துக்கல. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், குடும்பத்தை பார்த்துக்கணும்னு. அப்பத்துல இருந்தே என் மேல சந்தேகம். யார் கூடயாவது பேசுறேன்னா, வேற ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு ஒரே சந்தேகம். அவரும் வேலைக்கு போக மாட்டாரு. நிறைய பிரச்சனை, வீட்டுல அடிக்கிறது. என் பிள்ளைய கிருஷ்ணால் ஊத்தி கொளுத்திடுவேன்னு சொன்னாரு. குடிக்க காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு குழந்தைய கிருஷ்ணால் ஊத்தி கொளுத்திடுவேன்னு சொல்லியிருக்காரு. பயந்துட்டு நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் 2-3 கம்ப்ளைண்ட் இருக்கு அவர் மேல. ஸ்டேஷன்ல மகளிர் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆனா யாருமே ஆக்ஷன் எடுக்கல. ஒரு வாட்டியும் கூப்பிடுவாங்க, காம்ப்ரமைஸ் பேசி இதுக்கப்புறம் சரியாயிடும்னு அனுப்பி வைப்பாங்க. இப்ப கடைசியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பிரச்சனைங்க அதிகமாக என்ன நிறைய அடிக்க ஆரம்பிச்சு, ரத்தம் வர அளவுக்கு அடிப்பாரு. நைட்ல குடிச்சிட்டு நியூடா படுத்து தூங்குவாரு. பெட்ல யூரின் பாஸ் பண்ணிடுவாரு. தூங்கிட்டு இருக்கவ முகத்துல வாமிட் எடுப்பாரு. இந்த மாதிரி நிறைய மென்டலி என்ன ரொம்ப அசால்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வேலைக்கு போகலையான்னு கேட்டாலே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாரும் சத்தம் போடுவாங்க. நைட் ஆனா அந்த புள்ள தூங்க விட மாட்டேற, ஏதாவது பண்ணி பிள்ளைய கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன்னு கேட்பாங்க. ஒரு கட்டத்துல கழுத்து பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பிரச்சனை வந்தாலும் கழுத்து பிடிச்சி நெரிச்சிருவாரு. அப்படியே செவத்தோட தூக்கி நிறுத்திடுவாரு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நான் கிச்சன்ல இருந்து கத்தி, லைட்டர், வேற ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு போய் தூங்குவேன். என் நிலைமை அந்த மாதிரி இருந்தது. ஒரு கட்டத்துல எனக்கு அவர் கூட வாழ்றதுக்கே விருப்பம். எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. 6 வருஷம், இன்னைக்கு மாறுவாரு, நாளைக்கு மாறுவாரு, குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை ஸ்கூலுக்கு போனா மாறிடுவாரு, ரொம்ப நம்பினேன். ஆனா என் நம்பிக்கையை ரொம்ப அவரு விளையாட்டா எடுத்துக்கிட்டாரு. நான் என்ன பண்ணாலும் கூட அவருக்கா நான் பார்த்துப்பா நம்பலன்னு என்ன ஒரு மாதிரி என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் பார்த்தாரே தவிர என் கூட சேர்ந்து என்னை நல்லாவே வச்சுக்கல. ஒரு கட்டத்துல ரொம்ப பிரச்சனை அதிகமாயி நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ ஒரு 8 மாசமா நான் அம்மா வீட்டுல தான் இருக்கேன். அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் கூட சுத்தமா நான் பேச்சுவார்த்தையை நிறுத்திட்டேன். பேசுறது கிடையாது எதுவுமே. நான் வேலைக்கு போறேன், நான் சேல்ஸ்ல இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், பிள்ளைய நான் பாத்துக்கிறேன், நான் தனியா சர்வை பண்ண கத்துக்கிட்டேன், நான் தனியா இருக்கேன். அது அவருக்கு பிடிக்கல. நம்ம இல்லாம அவ தனியா இருக்காளே, அப்போ கடைசி வரைக்கும் நம்மள கிட்ட சேர்த்துக்க மாட்டாளோ, நம்ம தனியாவே இருக்குமோன்னு ஒரு ஆரம்பத்துல இருந்தே அந்த இன்செக்யூரிட்டி இருக்கு. அது அதிகமாயிடுச்சு. அப்புறம் இடையில நான் குழந்தைய பார்க்க வரேன், பிள்ளைய பார்க்க வரேன்ட்டு அடிக்கடி வீட்டுக்கு வருவாரு. ஆனா எனக்கு அவரை பார்த்து பேச உடன்பாடே இல்லை. டிவோர்ஸ் கேஸும் டிவோர்ஸ் கிட்ட நான் ரொம்ப நாளா அவர்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கேன். நான் திடீர்னு தரேன்னு சொல்லுவாரு, திடீர்னு நான் தரமாட்டேன்னு சொல்லுவாரு. அப்படியே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்படி சூழ்நிலை போயிட்டு இருக்கும் போதுதான் போன வாரம் செவ்வாய்க்கிழமை வீட்டுக்கு கூப்பிட்டாரு. என்ன
சரி இந்த பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு, இதை சரி பண்ணிப்போம், நான் மியூச்சுவலா உனக்கு என்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்றேன், நீ அதை வச்சு ப்ரொசீட் பண்ணி டிவோர்ஸ் வாங்கிக்கோன்னு சொல்லி வீட்டுக்கு வர வச்சு கதவை சாத்தி அன்னைக்கு ஃபுல்லா என்னை போட்டு சித்திரவதை பண்ணாரு. என்னை எவ்வளவு அடிக்க முடியுமோ அவர் ஆசை தீர வரைக்கும் நான் அவ்வளோ அடிச்சு என் கண்ணெல்லாம் போய் தலைமுடியெல்லாம் பிச்சு புடுங்கி செவுத்துல போட்டு அடிச்சு அன்னைக்கு முழு நாள் எனக்கு அவ்வளோ கொடுமையா இருந்தது. கிட்டத்தட்ட நான் ஒரு 2-3 நாள் ஆபீஸ்க்கே போல. வீட்டுக்கு அங்க இருந்து காயத்தோட வந்து என்ன சொல்றாரு, இவ கேரக்டர் சரியில்லை, இவ ஒழுக்கமா இல்ல, இவ எல்லார்கிட்டயும் பேசுறா, நான் சேல்ஸ்ல இருக்கேன், நான் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்ட்ல இருக்கேன், என் வேலையே பேசுற வேலைதான், வாரத்துல 2 நாள் தான் நான் ஆபீஸ்ல இருப்பேன், மிச்சம் 3 நாள் நான் ஃபீல்டு ஒர்க், நான் போய் கிளைண்ட்ஸை பார்க்கணும், பேசணும், என் ஒர்க் ரிலேட் அப்படிதான், என் வேலை அப்படிதான் நடக்கும். அதை வச்சுக்கிட்டு நீ கண்டவன் கூட பேசுற, எதுக்கு உனக்கு இந்த நம்பர்ல இருந்து கால் வருது, எதுக்கு நீ இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு ஒரே சந்தேகம். வீட்டுக்கு இதுதான் சொல்றாரு, அவர் ஒழுக்கம் இல்ல, அவ நல்ல பொண்ணே கிடையாது, அவ கெட்ட பொண்ணு, இனிமேல் அவளை பார்க்க மாட்டேன், இதோட அவ மேல அடிச்சல, இதோட என் கோவம் தீர்ந்துச்சு, இதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன் போன வாரம் சொல்லிட்டு போனாரு. அப்பவே வீட்டுல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க. நான் தான் அம்மா, நான் வேலைக்கு போறவன், என்ன தனியா கஷ்டப்படுற சப்போர்ட் யாரும் இல்லை, இப்ப நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் 2-3 நாள் அலையணும், நான் ப்ரொபிஷன் பீரியட்ல இருக்கேன், என்னால லீவ்லாம் எடுக்க முடியாதுமா, அவதான் இதுக்கப்புறம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாருல்ல, அதனால விட்டுறலாமா, இதுக்கப்புறம் வந்தா பாத்துக்கலாம் சொல்லி ஒரு 6 நாள் கூட இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எனக்கு இந்த கோலம், நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. எனக்கு வீட்டுக்கு பூட்டு தொலைஞ்சு போச்சு, அம்மா குழந்தைங்க எல்லாம் ஊருக்கு போயிருந்தாங்க, நான் மட்டும்தான் இருந்தேன் வீட்டுல. திங்கக்கிழமை காலையில ஆபீஸ் போனோம், வீடு பூட்டு இல்லைன்னு பூட்டு வாங்க போனேன். பூட்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்தா ரோட்ல அவரை நான் பார்த்தேன், அவர் வண்டியில இருந்தது. அப்பவே கேட்டேன், இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். நான் குழந்தைய பார்க்க வந்தேன்னு சொன்னாரு. குழந்தை ஊர்ல இல்ல, நாளைக்கு தான் வருவா, நீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வண்டிய மேல ஏத்தி பார்க் பண்ணிட்டு சாவி எடுத்துட்டு திரும்புற, கையில வச்சு அந்த பாட்டில கூட நான் பார்க்கல, அப்படியே முகத்துல அடிச்சிட்டாரு. எனக்கு பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம, ஐயோ அம்மா என்ன விடுங்களேன், என்ன காப்பாத்துங்களேன்னு திரும்பி ஓடி வர, ஓடுறவள மறுபடியும் முடிய பிடிச்சி இழுத்து, இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு தானே நீ வேலைக்கு போற, இந்த முகம் இருக்கிறதுனால தானே நீ என்ன வேணான்னு சொல்ற, அந்த முகமே இருக்காது உனக்கு, இதை வச்சுக்கிட்டு எப்படி நீ வெளியே போறன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப முகத்துல ஊத்திட்டாரு. எனக்கு எரிச்சல் தாங்க முடியல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் என் பெரியப்பா வீடு பக்கத்துல இருக்கு, அங்க போயிட்டு உடனே தண்ணிலாம் எடுத்து மேல ஊத்திக்கிட்டேன். அப்புறம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் வந்து அவரை பிடிச்சாங்க. பிடிச்சதுக்கு நான் போய் சரண்டர் தான் ஆக போறேன், நான் எல்லாமே பிளான் பண்ணிட்டு தான் வந்தேன், அவளை நான் உயிரோட விட மாட்டேன், நான் பிளான் பண்ணிட்டு தான் வந்தேன்னு சொல்லிட்டு நான் சரண்டர் ஆக போறேன்னு சொல்லிட்டு போனவரு இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் போகல, போலீஸ் ஸ்டேஷன் போகல. அங்க கம்ப்ளைண்ட் உடனே அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவங்க நான் சர்ச் பண்றோம், பிடிக்கிறோம், பாக்குறோம்னு சொன்னாங்க. ஆனா 2 நாளா எந்த ஆக்ஷனும் எடுக்கல. நான் இன்னைக்கு காலையில கூட கூப்பிட்டு கேக்குறேன், சார் நீங்க ஏதாவது அப்டேட் இருக்கா சார்ன்னு கேட்டதுக்கு, ஆள் அப்ஸ்காண்டுமா, தேடிட்டு இருக்கோம், பிடிச்சிருவோன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த ஐயா இருக்காருல்ல சசிகுமார், அவரு தான் எனக்கு உதவி பண்ணாரு, ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல பேசி, அவர் மூலமா தான் இப்ப அவனை ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. எப்படி 1 மணி நேரத்துல ரிமாண்ட் எடுத்தாங்கன்னு தெரியல. காலையில வரைக்கும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னவங்க அடுத்த ஒரு 45 மினிட்ஸ்ல நான் ரிமாண்ட் பண்ணிட்டேமான்னு சொல்லி எனக்கு இப்ப போன் வருது. தயவு செஞ்சு என் குழந்தைக்கும் எனக்கும் பாதுகாப்பு வேணும். என் பிள்ளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் கேக்குறான், நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கொடு, அது என் புள்ளதானான்னு எனக்கு தெரியல. அப்படி நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கொடுக்கலன்னா அடுத்து உன் குழந்தை மூஞ்சும் இருக்காது, 2 பேரையும் வெட்டி போட்டுருவேன்.
ஸ்வாதிய ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு வெட்டி போட்டாங்கல்ல, அந்த மாதிரி உன்னை நான் நீ வேலைக்கு போற இடத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு உன்னை வெட்டி போடுவேன்னு சொல்றேன். இல்லையா என் ஃப்ரெண்டுங்க கிட்ட சொல்லி வண்டி ஓட்டும் போது வண்டியை விட்டு இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணுவேன், கத்தி வச்சு வெட்டி போட்டுருவேன். எனக்கு ஒரே லைஃப் த்ரெட்னிங்கா இருக்கு. எனக்கு வெளியே போறதுக்கே பயமா இருக்கு. இவ்வளவு நாள் ஏதோ ஒரு தைரியத்துல போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு வெளியே போறதுக்கே பயமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க தான் ஏதாவது எனக்கு உதவி பண்ணணும். அவன் வெளியே வர, அவனுக்கு ஏதாவது பாதிக்கப்பட்ட எனக்கு உதவி பண்ணணும். அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். இங்க ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் என் இடத்து கண்ணு பார்வை சுத்தமா போயிடுச்சு. எனக்கு விஷனே இல்லை. எனக்கு ஆப்ரேட் பண்ணி கண்ணு முழுக்க இப்ப ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. 3 நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு கண் பார்வை வந்து வருமா வராதானே சொல்லுவாங்களாம். இது சுத்தமா போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு டாக்டர்ஸ்க்கே தெரியல. எனக்கு இப்ப உள்ள ஒரு ஹீலிங் ஜெல் வச்சு எனக்கு சீல் பண்ணி ஸ்டிச் போட்டிருக்காங்க இந்த கண்ணுல. இந்த கண்ணு பார்வை 0, கண்ணே போச்சு. இந்த கண்ணுல எனக்கு பார்வை இருக்கு, ஆனா ஒரு 20% தான். என்னால நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு தெரியும், உங்க முகம் தெரியாது. என்னால எதுவும் எடுத்து படிக்க முடியாது. நான் எப்படி வேலைக்கு போவேன், எப்படி என் பிள்ளைய பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியல. நான் என்ன தப்பு பண்ணேன், கடவுளை என்னை எப்படி சோதிக்கிறான்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்களேன். பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.